ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த வாரத்தில் 4 கிரகங்கள் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகமாக இருக்குது. ஆக லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் நினைக்காத, நீங்கள் நினச்சி நடக்காத காரியங்கள் அத்தனையும் எளிமையாக நடப்பதற்கான வாய்ப்பு கிரகங்களால் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டார நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக காத்துட்ருக்கேன், கிட்ஸ் அமையலை, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். தெய்வானுகூலத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்குது, எல்லாமே தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய லைஃப்பில் இந்த வாரத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது அத்தனையும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் ஈடுபடுறேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கேஷுவலாக ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் மேனுஃபேக்சரிங் ஏற்றமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் கிடைக்கும். நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெருசாக ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ஆனாலும் ஏதோ பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடால் வர கும்பிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள்.